இந்த மோதிரத்துக்காக தானே பார்வதியை திருட்டு பட்டம் கட்டி அடிச்சீங்க. இந்தாங்க. என்னத்த மோதிரத்தை அப்படி பாக்குறீங்க? காணாம போன மோதிரமா இல்ல வேற மோதிரமான்னு பாக்குறீங்களா? இது காணாம போன மோதிரம் தான் உமா. ஆனா காணாம போன மோதிரம் மட்டும் இல்ல, இத்தனை நாளா நம்ம எந்த விஷயத்துக்கு ஆதாரம் இல்லாம தேடிட்டு இருந்தோமோ அதுக்கு ஆதாரமா வந்திருக்கிற மோதிரம். என்னத்த சொல்றீங்க? குரு பார்வதிக்கு போட வேண்டிய மோதிரம் தொலைஞ்சு போய் அது ஆதி கையில இருந்து வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? குரு பார்வதிக்கு மோதிரம் போடுறது ஆதிக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா ஆதி பார்வதிய விரும்புறான். அதனாலதான் இந்த மோதிரத்தை அவன் திருடி வச்சிருந்திருக்கான். பூனைக்குட்டி வெளியில வந்த மாதிரி இந்த மோதிர ரூபத்துல அவங்க காதல் வெளியே வந்திருக்கு. இது சாதாரண மோதிரம் இல்ல உமா, ஆதி பார்வதி காதலுக்கான ஆதாரம். சூப்பர் அத்த. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இந்த மோதிரத்தை கொண்டு போய் அகிலாண்டேஸ்வரி கிட்ட கொடுக்க போறேன். அகிலாண்டேஸ்வரி போடுற ருத்ர தாண்டவத்துல அந்த சமையல்காரி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவா பாரு. பிரமாதம் அத்த. அத்தைனா அத்தைதான். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. போதும், நிறுத்து. வா. இன்னைக்கு இருக்குடி உனக்கு, மொத்தமா வைக்கிறேன். என்னத்த ரெண்டு பேரும் இவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல குரு, மிஸ் ஆன மோதிரம் கிடைச்சிருச்சு. அதான் அக்கா கிட்ட குடுக்கலான்னு ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். அகிலாத்த மோதிரம் எங்க இருந்தது, எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆ, அது வந்து நான் தான் சொன்னேன் அத்த, இந்த கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்றீங்க? ஐயோ குரு, நான் உன் கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லடா. எல்லாம் எனக்கு தெரியும் அத்த. இப்போ இந்த மோதிரத்தை கொண்டு போய் அகிலாத்த கிட்ட காட்டி உண்மையை சொன்னா என்ன நடக்கும்? அகிலாத்த முதல்ல என் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஆதி மேல கொஞ்ச நாள் கோபமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆதி பார்வதி கல்யாணத்தை அவங்களே நடத்தி வைப்பாங்க. அப்புறம் என்ன, நீங்க நினைச்ச மாதிரி பார்வதி இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, நான் நினைச்ச மாதிரி பார்வதி எனக்கு கிடைக்க மாட்டா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்ற கதையா இந்த ஒத்த மோதிரத்தை வச்சு நம்ம ரெண்டு பேர் தலையிலயும் நீங்க மண்ணள்ளி போட பாக்குறீங்க. அத்த, அண்ணன் சொல்றதும் சரியாதான் இருக்கு. எதுக்கும் நீங்க கொஞ்சம் யோசிங்க அத்த. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அது வரைக்கும் என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பார்வதி கழுத்துல தாலியை கட்டி அவளை நான் மும்பை கூட்டு போனாதான் பார்வதி விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். அதை விட்டு அவசரப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் பார்வதி இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள் ஆயிடுவான். சொல்லிட்டேன். ஆமா குரு, நீ சொல்றதுதான் கரெக்ட். நான் தான் கோவத்துல ஏதோ ஆத்திரத்துல தெரியாம முடிவெடுத்துட்டேன். நான் அகிலா அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன். இந்தா, இந்த மோதிரத்தை நீயே வச்சுக்கோ. இந்தா வாடி. பார்வதி, வெளியே வா. பார்வதி, எங்க இருக்க? வெளியே வா. இப்ப நீ வரப்போறியா இல்ல நானே வரட்டுமா?
ப்ரோ வராரு. பார்வதிட்ட ஆதி என்ன பேசினான்னு தெரியலையே. போன விதத்துல திரும்பி வர்றான். அதானே. என்ன ப்ரோ, பார்வதியை சமாதானப்படுத்திட்டியா? இல்ல. என்னாச்சு அது? பார்வதி சமாதானம் ஆகலையா? ரொம்ப கோபமா இருக்கிறாங்களா? பார்வதி அவுட் ஹவுஸ்லயே இல்ல. பார்வதி அவுட் ஹவுஸ்ல இல்லையா? என்ன ப்ரோ சொல்ற? இப்பதான் அழுதுட்டே அவுட் ஹவுஸ் போனாங்க. அவுட் ஹவுஸ்ல இல்லைன்னா பார்வதி எங்க போயிருப்பாங்க? பார்வதி எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். வணக்கம் சார். பார்வதி இந்த சைடு போனால? ஆமா சார், அழுதுகிட்டே போச்சு. நான் ஏன் பார்வதி அழுகுறேன்னு கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம போயிடுச்சு சார். நான் உடனே அவுட் ஹவுஸ்க்கு போய் கணேசன் கிட்ட பார்வதி அழுதுகிட்டு போற விஷயத்த சொன்னேன். கணேசன் பார்வதியை தேடிக்கிட்டு போயிருக்கான். ப்ரோ நீ ஒன்னும் கவலைப்படாத, பார்வதி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. ஆமா ஆதி, கணேசன் போயிருக்கிறான்ல, எப்படியும் பார்வதியை கூட்டிட்டு வந்துருவான். இந்த சூழ்நிலையில கூட நீங்க 2 பேரும் நான் பார்வதியை பாத்திரக்கூடாதுன்னு கவனமா இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. சித்தி பார்வதியை அடிக்கிறதும் திட்டுறதும் ஒன்னும் புதுசு இல்லையே. அதனால எல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. கோயிலுக்கு போயிருப்பாங்க, திரும்பி வந்துருவாங்க. பார்வதி எந்த கோயிலுக்கு போயிருப்பான்னு எனக்கு தெரியும். நான் போய் பார்த்து கூப்பிட்டு வரேன். ஆதி ஷாம் வா வா. ப்ரோ நாங்களும் கூட வரோம் ப்ரோ. இல்ல வேண்டாம். நீங்க வந்தா என்ன பார்வதி கிட்ட பேச விடாம தடுத்துருவீங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்வதி பார்த்து கூப்பிட்டு வரேன். சரி ப்ரோ. எப்படியாவது பார்வதி மனசுக்குள்ள இருக்கிற காதலை வெளியே கொண்டு வந்துடலான்னு பிளான் பண்ணா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. ச்சே. நம்பிக்கையை தளர விடாத அருண். ஆதி பார்வதியை கூட்டிட்டு வரட்டும், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அக்கா என்ன இவன் மட்டும் வரான்? பார்வதியை காணோம். பெரிய காரு. பெரியா டே கணேஷ், நீ பார்வதி தேடி போயிருக்கன்னு செக்யூரிட்டி சொன்னாரு. நீ மட்டும் தனியா வர. பார்வதி எங்க? அக்கா அழுதுட்டே போகுதுன்னு செக்யூரிட்டி அண்ணா வந்து சொன்னதும் நான் ஓடி வந்து பார்த்தேன் பெரியா. நான் பார்க்கும்போது அக்கா அந்த தெரு முனையில போயிட்டு இருந்தது. நான் அக்கா அக்கான்னு கூப்பிட்டேன். திரும்பி கூட பார்க்காம வேகமா போச்சு. நானும் வேகமா ஓடி போய் பார்த்தேன். அங்க அக்காவே காணும் பெரியா. அக்கா எந்த பக்கம் போச்சுன்னு கூட தெரியல பெரியா. சரி அழாத, நீ வீட்டுக்கு போ. நான் பார்வதி எங்க இருக்கான்னு பார்த்து கூப்பிட்டு வரேன். சரிங்க பெரியா.
வட்டம் போட்டிருக்கு. அப்போ பார்வதி இங்க வந்திருக்கா. பெரிய தம்பி, என்ன இந்த பிள்ளையார் வட்டத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கேன்? இல்ல, இந்த பிள்ளையார் வட்டம் பார்வதி போட்ட வட்டம் தான். பார்வதி எப்போ வந்தா? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா. கடவுள் முன்னாடி கண்ணீரோடு வேண்டிண்டு அப்புறம் வந்து இந்த வட்டத்தை போட்டா. வட்டம் சரியா வராததால பாவம் பார்வதி அழுதுண்டே போயிட்டா. சாமி, தர்மகர்த்தா உங்களை ஆபீஸ் ரூமுக்கு வர சொன்னாரு. இதோ வந்துட்டேயா, வரட்டுமா? ஐயர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது பார்வதி கோயிலுக்கு வந்து வட்டம் போட்டு பார்த்து வட்டம் சரியா வராததுனால குழம்பி போயிருப்பா. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாளோ? சரி, வீட்டுக்கு போய் பார்ப்போம். பார்வதிக்காக நான் வாங்கி கொடுத்த வளையல், பார்வதி கையில இருந்த வளையல் இங்க எப்படி உடைஞ்சு கிடக்கு? பார்வதிக்கு என்ன இருக்கும்? என்ன ப்ரோ, அண்ணிய பாத்தியா, பேசுனியா? என்னாச்சு ஆதி? பார்வதிய பாத்தியான்னு அருண் கேட்டதுக்கு பதில் சொல்லாம இப்படி உடஞ்ச வளையல கையில வச்சு பாத்துட்டு இருக்க? இது பார்வதியோட கையில இருந்த வளையல். என்னாச்சு ப்ரோ, உனக்கு பார்வதி அன்னைக்கு ஏதாவது பிரச்சனையா? பார்வதி அன்னி கையில இருந்த வளையல் உன் கையில இருக்கு, அதுவும் உடஞ்சிருக்கு. பார்வதி சமாதானமாகாம போகும்போது கைய பிடிச்சிருக்கியா? அப்போ உன் கைப்பட்டு பார்வதி கையில இருந்த வளையல் உடஞ்சு போச்சா? அப்படிலாம் எதுவும் நடக்கல. நான் பார்வதி பார்க்கவே இல்லை. என்ன ப்ரோ சொல்ற? பார்வதி அண்ணி நீ பார்க்கவே இல்லையா? ஆமா, ஆனா பார்வதி இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கா. பிள்ளையார் பிடிச்சு வட்டம் போட்டு பார்த்திருக்கா. வட்டம் சரியா வராததுனால அழுதுகிட்டே வெளியே வந்திருக்கா. இது எல்லாமே கோயில்ல இருந்த ஐயர் தான் சொன்னாரு. அப்போ பார்வதி அண்ணி கையில இருந்த வளையல் எப்படி உடைஞ்சது? ஆமா, இது பார்வதி அண்ணி கையில இருந்த வளையல் தானா? நல்லா தெரியுமா ப்ரோ? நல்லா தெரியும். இது பார்வதி கையில இருந்த வளையல். அது மட்டும் இல்ல, இது நான் பார்வதிக்காக ஆசையா வாங்கி கொடுத்த வளையல். அப்ப பார்வதி கோயில்ல இருந்து வீட்டுக்கு தான் போயிருக்கணும். வீட்டுக்கு போய் பார்க்கலாம், வாங்க போலாம். போலாம். என்ன ப்ரோ யோசிக்கிற? போன்ல யாரு? சுந்தரம் தான் போன் பண்றாரு. அப்ப அட்டன் பண்ணி பேசு. பேசு ப்ரோ. பெரிய தம்பி, நீங்க பார்வதியை தேடி போயிருக்கிறதா கணேசன் சொன்னா. பார்வதியை பாத்துட்டீங்களா? எங்க இருக்கா? கோயிலையா இருக்கா? இல்ல, பார்வதி இங்க கோயில்ல இல்ல. என்னது? பார்வதி கோயில்ல இல்லையா? பதட்டப்படாதீங்க. பார்வதி கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஐயர் சொன்னார். பார்வதி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பா. சோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவா.
சரிங்க பெரிய தம்பி, நான் வெயிட் பண்றேன். அப்பா அப்பா பெரிய என்னப்பா சொன்னாரு? பார்வதி கோயிலுக்கு வந்துட்டு கிளம்பிட்டதா ஐயர் சொன்னாராம். 10 நிமிஷத்துல பார்வதி வீட்டுக்கு வந்துடுவான்னு சொன்னாரு. சுந்தரம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பார்வதி இன்னும் வீட்டுக்கு போலன்னு தெரியுது. ப்ரோ, அதான் 10 நிமிஷம் டைம் கொடுத்திருக்கில்ல, நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, இன்னும் பார்வதியை காணோமே. அப்பா பெரிய கால் பண்ணுங்கப்பா. ஆ. ஹலோ. பார்வதி இன்னும் வீட்டுக்கு வரல பெரிய தம்பி. அப்படியா? சரி, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் இங்க பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போயிருக்காளான்னு தேடி பார்த்து சொல்றேன். சரிங்க பெரிய தம்பி. அப்பா என்னவாப்பா? பக்கத்து கோயிலுக்கு போயிருக்கலான்னு தேடி பார்த்துட்டு சொல்றேன்னு பெரிய தம்பி சொன்னாரு. பார்வதி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சுந்தரம் சொல்றாங்க. மலையில் வேற உடஞ்சு கிடக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடி பார்ப்போம். சரி சரி, bro. ஆதி. அப்ப நானும் ஷாமும் தேடி பாக்குறோம். ஷாம், நீ அந்த பக்கம் போ, சரி. நான் இந்த பக்கம் போறேன். வரேன் ப்ரோ, வரேன் ஷாம். அப்பா அக்கா எங்கப்பா போயிருக்கோம்? தெரியலையடா கணேசா. உங்க அக்காவுக்கு இந்த ஊர்ல தெரிஞ்ச 2 இடம் அகிலாமா வீடும் கோயிலும் தான். பார்வதி கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டதா ஐயர் சொன்னாருன்னு பெரிய தம்பி சொன்னாரு. கோயில இருந்து புறப்பட்ட உங்க அக்கா வீட்டுக்கு தானே வரணும், இன்னும் வரலையே. அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமாப்பா? ஆமாடா கணேசா, அவகிட்ட போன் இருக்கிறதையே நான் மறந்துட்டேன்டா. அக்கா போனை வீட்லயே வச்சுட்டு போயிருக்கு. இப்ப என்னப்பா பண்றது? வேற கோயில போய் தேடி பார்த்துட்டு தகவல் சொல்றேன்னு சொன்ன பெரிய தம்பியும் இன்னும் போனே பண்ணலையே. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா. சரி